அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை வாக்குத்தத்தம் எங்கே என்ற தலைப்பின் கீழாக ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா 1:14-15. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான வேதாகமத்தின் கடைசி வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 இருக்கிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த கடைசி அதிகாரத்தில் மட்டும் 3 முறை இதே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுரு 3:13. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டு சுமார் 2000 வருடங்கள் கடந்து விட்டன. நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நீதிமொழிகள் 13:12. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் மத்தியிலும் உண்மையாய் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் மீதான நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. வருகையின் வாக்குத்தத்தங்களை நம்புகிறவர்களை பரியாசம் பண்ணும் கூட்டமும் கடைசி காலத்தில் எழும்பியிருக்கிறது. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? 2 பேதுரு 3:3-4 என்று சந்தேகத்தை எழுப்பி விடுகின்றனர். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். யூதா 1:18. பரியாசக்காரனின் சந்தேகமான பேச்சுகளும் காத்திருந்து சோர்ந்து போனவர்களின் நம்பிக்கை குறையவும், வருகையின் நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பவர்களையும் சந்தேகப்படும்படி தூண்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் முன் அறிவிப்புகள் யாவும் துல்லியமாக நிறைவேறினதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உதாரணமாக ஏசாயா 61:1-2 சொல்லப்பட்டதை இயேசுவானவர் ஆலயத்தில் வாசித்துவிட்டு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். லூக்கா 4:21. இப்படி நிறைவேறின சில முன் அறிவிப்புகளை வாசித்து பாருங்கள். இந்த நிறைவேறுதல்கள் யாவும் உண்மை என்றால் 2ஆம் வருகையை குறித்ததான வாக்குத்தத்தங்களும் முன் அறிவிப்புகளும் கண்டிப்பாக நடைபெறும். சந்தேகமே இல்லை. கிறிஸ்துவின் வருகையில் தாமதம் இருப்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வாக்குத்தத்தம் எங்கே என்று சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 1:21. செபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்புக்குமாரனாக இயேசுவின் வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாரும். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.